Bonfire அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட் செல் பண்ண முடியும், யார்கிட்ட செல் பண்ண முடியும், அதோட ப்ரொசீஜர் ப்ராசஸிங்லாம் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் ஆக்னஸ், கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Bonfire அப்படின்ற வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட கொஸ்டின். ஸோ அந்த வெப்சைட் பற்றி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வெப்சைட் பற்றி பேச வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Bonfire அப்படின்ற வெப்சைட் பார்த்தோம்னா யூஎஸ் பேஸ்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாக யூஎஸ் பேஸ்ட். ஸோ அங்கேருந்து செல் பண்ணுறதும் அவங்க யூஎஸ் கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிள். இந்த வெப்சைட்டில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொருட்களை டிசைன் பண்ணலாம், நம்ம செல் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு கஸ்டமராக அந்த வெப்சைட்டில் போய் வாங்கவும் செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். சிலருக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வாங்க போகிறோம். நம்ம வந்து கடை தெருவு லைக் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பார்த்தோம்னா நிறைய விதமான செல்லர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் விதவிதமான ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் நமக்கு யாருக்கிட்ட போய் என்ன பொருள் வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் வாங்கிட்டு வர போகிறோம். இதுதான் ஒரு நார்மலான ஒரு மார்க்கெட் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் நிறைய விதமான செல்லர்ஸ், வேறு வேறு இடத்துல உள்ள எல்லா செல்லர்ஸுமே அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் பொருட்களை விற்பாங்க. ஸோ அந்த இடத்துல கஸ்டமர்ஸ் போய் அவங்களுக்கு விருப்பப்பட்ட செல்லர்கிட்ட இருந்து விருப்பப்பட்ட பொருட்களை வாங்குறது தான் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இந்த Bonfire வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஃபர்ஸ்ட் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களோட ஜேர்னியில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபண்ட் ரைசிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் வந்து ஏதோ ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது, இல்லைனா ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சேரிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வந்து காசு கேட்பாங்க. நம்ம அந்த காசை வந்து டொனேட் பண்ணுவோம். இல்லைனா யாராவது லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து டொனேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு சேரிட்டி சென்டருக்கு போய் நம்ம காசு டொனேட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு விதமாகவும் காசு சேர்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் வந்து ஏதோ ஒன்று செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு சேரிட்டி கொடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது போய் டொனேஷன் வாங்கி அந்த காசை வந்து அந்த சேரிட்டிக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செலிப்ரேஷன் டே மாதிரி ஒன்று வச்சுட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிலர் வந்து பொருட்கள் விற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அவங்க அம்மா குக் பண்ண ஏதோ ஒரு பொருளை வந்து கடை மாதிரி போட்டு செல் பண்ணலாம். இல்லை ஏதோ ஜூஸ் கடை வைக்கலாம். இல்லைனா ஏதாவது கம்மி காசுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து ஹோல்சேல் மாதிரி வாங்கிட்டு வந்து லைக் காலேஜ்னால ஏதாவது கீ செயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, இல்லை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஜுவல்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து செல் பண்ணலாம். ஸோ அதில் வர ப்ராஃபிட்டை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேரிட்டிக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த காசு கொடுக்குறவங்க வந்து ஃப்ரீயாக அந்த காசை டொனேஷனாக கொடுக்காம அவங்க அது கூட அடிஷ்னலாக ஒரு பொருளை வாங்கிக்கிறாங்க. யார் காசு கொடுக்க போகிறாங்களோ அந்த ஆளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது, நமக்கு காசும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபண்ட் ரைசிங் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இண்டிவிஜுவலாக யாருக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பெரிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காகவும் செய்துட்டு இருந்தாங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவங்களோட காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு காசு சேர்க்கணும், இல்லை வேறு ஏதோ ஒரு தேவை அவங்களுக்கு இருக்குது, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு நீட் இருக்குது அப்படின்னும் போது டிஷர்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணி இந்த வெப்சைட்டில் போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை யார்கிட்டயாவதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் அந்த டிஷர்ட்டை யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் வர காசை வந்து இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கோ இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கோ இந்த வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாருனாலும் இந்த வெப்சைட்டில் போய் டிசைன் பண்ணி செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆர்டிஸ்ட் ஒரு கிராஃபிக் டிசைனிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிஷர்ட் செல் பண்ணணும், லைக் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சோன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைக் யூடியூபர்ஸ், இல்லை டிக்டாக் பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுறவங்க, ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு தீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மர்ச்சன்டைஸ் மாதிரி இந்த வெப்சைட் மூலமாக செல் பண்ணலாம். ஸோ நம்மளோட சேனலில் எல்லாருமே வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசாமல் ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தோம், லைக் ஒரு கிராஃபிக் டிசைனிங் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் செல் பண்ணணும், இல்லை ஒரு யூடியூபர் அந்த மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு செல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு காசு கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாது. சில விதமான வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வாங்குவாங்க, பட் இவங்ககிட்ட அது கிடையாது. அதே மாதிரி இவங்க என்ன மாதிரியான பொருட்கள் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஷர்ட்ஸில் பார்த்தோன்னா யூனிசெக்ஸ் டிஷர்ட், விமென்ஸ் டிஷர்ட்,
அப்புறம் ஹூடிஸ், அந்த மாதிரி 2-3 விதமான டிஷர்ட்ஸ்லேயே வேறு டிசைன்ஸ் விற்கிறாங்க. டோட் பேக்ஸ், ஹேட், காஃபி கப், இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் லைனில் உங்களோட கிராஃபிக் டிசைனிங் மேபி லைக் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கலாம், இல்லைனா ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட், ப்ரிவென்ஷன் பற்றி, கன்சர்வேஷன் பற்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா வெப்சைட்டில் நம்ம செல் பண்ணலாம். நம்ம இந்த வெப்சைட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் டிசைன் பண்ணுறது நம்ம வேலை. அதுக்கப்புறமா இதை மார்க்கெட்டிங் பண்ணோம். மேபி லைக் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட, நம்மளோட ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் உங்களோட கம்யூனிட்டி யார்கிட்ட நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட இந்த பொருள் நான் செல் பண்ணுறேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொண்டு போகிறது உங்களோட வேலை. இது முடிச்சுட்டு இவங்களோட லிங்க்கை நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த லிங்க் மூலமாக நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணும்போது அந்த ஆர்டர் ப்ராசஸிங் எல்லாம் இந்த வெப்சைட்டே பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த பான்ஃபயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களே பேமெண்ட் ப்ராசஸிங் எல்லாமே பார்த்துருவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த டிஷர்ட் அதுக்கு தேவையான பொருட்களை அவங்களே சோர்ஸ் பண்ணி, அவங்களே பிரிண்ட் பண்ணி, அவங்களே பேக் பண்ணி, அவங்களே கஸ்டமருக்கு அனுப்பவும் செய்துருவாங்க. ஸோ டிசைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, ஸோ அதுக்கான நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் இல்லையா? பிகாஸ் பான்ஃபயர் வந்து உங்களுக்குன்னு ஒரு பெரிய குரூப் ஆஃப் பயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட வேலை வந்து நம்ம இந்த பொருளை மார்க்கெட் பண்ணுறதும் நம்மளோட வேலை தான். ஓகேவா? ஸோ மேபி லைக் ஏற்கனவே வர கஸ்டமர்ஸ் யாராவது வேறு ஏதாவது பொருள் வாங்க வந்திருப்பாங்க. அப்போ நம்மளோட டிசைன் பிடிச்சதுன்னா அடிஷ்னலாக வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட்டிங் பார்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இந்த பான்ஃபயர் யூஎஸ் பேஸ்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி அவங்களோட பிரிண்டர்ஸும் யூஎஸ் பேஸ் தான். ஸோ அவங்க ஷிப் பண்ணுறது வந்து யூஎஸ்குள்ளே ஷிப் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள். பட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு வந்து அடிஷ்னலாக $11 வாங்குவாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு $11, அடிஷ்னல் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் $4 வச்சு வாங்குவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் மேபி லைக் இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த $11 நம்ம கன்வெர்ட் பண்ணாலே ஒரு ₹900 வரும் இல்லையா? ஒரு துணி வாங்குறதுக்காக $900 கொடுத்து ஷிப் பண்ணி இந்தியாவில் வாங்குவாங்களா அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி தான். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் யூஎஸ் பேஸ்டாக இருந்தாங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் கரெக்டாக இருக்கும். அடுத்து நமக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், நம்ம இந்தியாவில் இருக்கோம், யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட், அதில் நம்ம செல் பண்ண முடியுமா அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம செல் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர்ஸால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் பேபால் யூஸ் பண்ணியும் வாங்க முடியும். அண்ட் நம்ம ஆஸ் அ செல்லர் நமக்கு பேமெண்ட்ஸ் எப்படி வரும்னு பார்த்தோம்னா பேபால் மூலமாக. ஸோ உங்கள்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டில் சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லைனா புதுசாக பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் செல் பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. நம்ம இந்த ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பேஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவங்க வாங்கி வச்சுருக்கிற அந்த டிஷர்ட்க்கு காசு, அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காகிற காசு, பேக் பண்ணுற காசு, பேக்கிங்கான மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்துக்கும் உள்ள காசு தான் இந்த பேஸ் காஸ்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் காஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு கீழேயும் இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து $17 பேஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறோம்ல காசு, அந்த காசு தான் நம்மளோட ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு $10 கூட ஆட் பண்ணோம்னா அப்போ அந்த டிஷர்ட்டோட விலை வந்து $27 இருக்கும். அதில் அந்த $10 வந்து நமக்கு. ஸோ அந்த $10ல் 8% வந்து கமிஷனாக எடுத்துக்குவாங்க. ஒருவேளை நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு நம்மளே டொனேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா மேபி நம்ம வந்து நம்ம இது க்ரியேட் பண்ணும் போதே, நம்மளோட ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும் போதே அதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட லிங்கை கொடுக்கணும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டாக அப்படின்றதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி வெரிஃபை பண்ணி பார்த்து அது வந்து ஒரு வெரிஃபைடு, ஒரு கன்ஃபார்ம், ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அப்போது 3.5% தான் வாங்குவாங்க இந்த ப்ராசஸிங் ஃபீ. ஓகேவா? பட் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 8% ப்ராசஸிங் ஃபீ வாங்குவாங்க. அண்ட் இந்த பேமெண்ட்ஸ் வந்து நம்மளோட கஸ்டமர் நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்கினாங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்மளோட டேஷ்போர்டில் எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படின்றத காட்டும். அதுக்கப்புறம் அதிலே நம்ம என்றைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பே அவுட் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட பேபாலுக்கு வந்து பேபால்லேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.